கடவுள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, தமிழ் மாதங்களில் மிக அற்புதமான மாதமான ஐப்பசி மாத பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2025 ஐப்பசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன, இந்த கோச்சார கிரகங்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு மாற்றத்தையும் என்னென்ன விஷயங்களில் சில கவனங்களையும் உங்களுக்கு நிலைநிறுத்துகிறாங்க அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன கமெண்ட்ஸ், நல்ல விதமான கமெண்ட்ஸ் கொடுத்தாலும் நான் சந்தோஷமாக எடுத்துக்கிடுவேன். தேவையில்லாமல் உங்கள் மனசுக்குள்ளே கவலை இருக்குது, உங்கள் மனசுக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்குங்கிறக்காண்டி எனக்கு தேவையில்லாத கமெண்ட்ஸ் கொடுத்தாலும் நான் அன்போடு வரவேற்கிறேன். ஏன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இது நம்ம திரும்ப 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 சொல்கிறது என்னென்னா, இது கோச்சார கிரகங்கள் ரீதியாக எடுக்கின்ற பலன்கள். இது உங்களுடைய சுய ஜாதகம் கிடையாது. ஓகேவா? அப்போ கோச்சார கிரகங்கள் ரீதியாக நம்ம எடுக்கிற 20% உங்களுடைய லைஃப்பில் டச் ஆகுதா, உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்குதா அப்படிங்கிறது தான் விஷயம். நீங்கள் 100% அப்படியே அக்யூரேட்டாக இருக்கும், 99%, 98% அப்படியே வேணும்னா இந்த கோச்சார கிரகங்களுடைய பலன்களை நீங்கள் பார்க்குறதையே ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுடைய சுய ஜாதத்தை தான் நீங்கள் தெளிவாக பார்க்கணும். ஓகேவா? அப்போ இந்த கோச்சார கிரகங்கள் நம்ம சொன்ன மாதிரி 20-30% உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த போகின்ற மாற்றம், இந்த ஐப்பசி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய முன்னேற்றம் என்ற செயல்பாடுகளை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு மாத பலன்களுமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சூரிய பகவானை மட்டுமே அடிப்படையாக கொண்டு தான் ஃபஸ்ட் எடுப்போம். அதுக்கடுத்தால் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு. இப்போ தமிழ் மாதம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது ஐப்பசி மாதத்தில் சூரிய பகவான் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஐப்பசி 1ஆம் தேதி அவர் துலாம் ராசிக்குள்ளே நுழைவார். துலாம் ராசிக்குள்ளே நுழைஞ்சிட்டால் அதை நம்ம என்ன பண்ணலாம், ஐப்பசி மாதம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, சரி. இப்போ இந்த மாத பலன்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன, உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற முன்னேற்றங்கள் என்ன, என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணுங்கிறத பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாதம் 2025 முதல் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய முன்னேற்றங்கள் என்று பார்க்கும்பொழுது, உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய் இந்த மாதம் துவக்கத்தில் கரெக்டாக பார்த்திங்கன்னா அவர் எங்கே இருப்பார்னா நம்மளுடைய துலாம் ராசியில் இருப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா விருச்சக ராசிக்கு மாறிடுவார். அதே போல் துலாம் ராசியில் யார் மிகப்பெரிய ஒரு அமைப்பாக ஒரு மாதம் ஃபுல்லாக இருக்க போகிறாங்கன்னா சூரிய பகவான் தான். சூரிய பகவான் மட்டுமே இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்து இருக்க போகிறார். இந்த சுக்கிர பகவான், புதன் பகவான் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக துலாம்லேயும் இருப்பாங்க, அதுக்கடுத்து விருச்சகத்துக்கு மாறிடுவாங்க. அப்போ ஒரு நிலையான அமைப்பில் நம்முடைய இந்த மாதத்தில் மேசராசி அன்பர்களுக்கு என்னென்ன விஷயங்களில் மாற்றம் ஏற்பட போகுதுன்னா, மேசராசி அன்பர்களை யாரெல்லாம் வெளிநாட்டில் பணிபுரிகிறீர்களோ, வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்களோ, கடின முயற்சி மூலமாக தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய உறவுகளுக்காக போராடி ஒரு புரியாத ஒரு பாசைகள் உள்ள இடங்களில் புரியாத உறவுகளுடன், பிடிக்காத சில செயல்பாடுகளுடன் கடுமையாக போராடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய போராட்டத்துக்கு ஒரு நல்ல மாற்றம் வரும். உங்களுடைய முன்னேற்றமான பாதைகள் அமைவதற்கான ஒரு சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்குது. நீங்கள் வெளிநாட்டில் பணிபுரிகிறீங்க அப்படின்னா கட்டாயமாக வெற்றி உண்டு. கட்டாயமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான வெற்றி உண்டு. அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. எந்த இடத்துல நீங்கள் போய் நின்னாலும் அந்த இடத்துல ஒரு மதிப்பும் மரியாதை கிடைக்கும். அதே போல் சில நபர்கள் உங்களை டார்ச்சர்ஸ், நிறைய டிஸ்டர்பன்ஸ், நிறைய பிரச்சனை, நிறைய அழுத்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிருக்காங்க அப்படின்னா அந்த அழுத்தத்திலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க, அந்த போராட்டத்திலேருந்து வெளியே வருவீங்க. மெயினாக பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் இணைந்து செயல்படுவதனால சூரியன் அங்கே என்ன பண்ணுறாரு, நீசபங்க ராஜயோகமாக மாறாரு. அப்போ மனைவி வழி சொத்து கிடைக்கும், மனைவியின் மூலமாக மாற்றம் கிடைக்கும். திருமணமே முடிய ஒரு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற நம்மளுடைய மேசராசி ஆண்களுக்கு திருமணம் முடிவதற்கான ஒரு சூழ்நிலைகள் உருவாகுது.
அதேபோல் நம்முடைய மேச ராசி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சகோதரிகள், தன்னுடைய அம்மாவளி உறவுகளில் உள்ள பெரியம்மா, சித்தி, இந்த உறவுகள் மூலமாக மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு. அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிலையான தன்மையை கொடுக்க போகிறாங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வெற்றியை கொடுக்க போகிறாங்க. உங்களுடைய அத்தனை விதமான முயற்சிகளுக்கும் ஒரு தூணாக, ஒரு என்ன சொன்னோன்னா ஒரு இயக்கமாக இருந்து உங்களை இயக்குவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் மேசராசி என்பர்கள் ஏதாவது பேங்க் லோன் வாங்குறீங்க, ஏதாவது வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் அல்லது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவதற்கான கடன்கள் எதுவும் வாங்குவதாக இருந்தால் வாங்குவதற்கான அமைப்புகள் உண்டு. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் பேங்க் லோன் தான் வாங்கணும் போல் தனி நபர்களிடம் எக்காரணத்தை கொண்டு நம்மளுடைய மேசராசி என்பர்கள் கடன் பெறுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். ஏன்னா உங்களுக்கு முன்கோபம் அதிகமாக இருக்கும். அவங்க வந்துட்டு வாசல்கிட்ட எனக்கு ரூபா கொடுப்பியா மாட்டியா அப்படியா இப்படியா கொஞ்சம் சவுண்டை கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டென்ஷன் ஆகிடுவீங்க. தேவையில்லாத அங்கே ஒரு விவாதங்கள், தேவையில்லாத ஒரு செயல்பாடுகளை நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கோம்? சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்போ பேங்க் லோன் வாங்கலாம். அந்த லோனுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேரில் உங்களுடைய வீட்டு நகை அதாவது வீட்டுடைய பத்திரமோ அல்லது வீடு கட்டுவதற்கான சூழ்நிலைக்காக மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும்? லோன் வாங்கணும். அதேபோல் நம்முடைய மேச ராசி மாணவ குழந்தைகள், அதாவது மாணவ செல்வங்கள், மாணவ செல்விகள், இவங்க எல்லாருமே நல்லா படிப்பீங்க. எந்த போட்டியில் நீங்கள் கலந்துக்கிட்டாலும் சரி, படிப்பில் ஒரு போட்டி வச்சு நீங்கள் படித்தாலும் ஜெயிச்சிருவீங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ஏதாவது பக்கத்தில் ஒரு விளையாட்டு போட்டி நடத்துகிறாங்க, ஒரு டான்ஸ் போட்டி நடத்துகிறாங்க, இல்லை ஏதாச்சும் உங்களுடைய அறிவுத்திறமைக்கேற்ற அறிவுத்திறனுக்குரிய போட்டி நடத்துகிறாங்கன்னா தாராளமாக கலந்துக்கலாம். நீங்கள் கலந்துக்கிட்ட போட்டிகளில் நீங்கள் உறுதியாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள், கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றது. மேலும் நம்முடைய மேசராசி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, சக பணியாளர்களிடம், அதாவது உங்கள் கூட வேலை பார்க்காங்களா, உங்களுடைய கூட வேலை பார்க்குற சகோதர சகோதரிகள் மற்றும் உங்களுடைய மேல் அதிகாரிகளிடம் கொஞ்சம் நிதானமான வார்த்தைகளை பேச வேண்டும். நீங்கள் அவங்க மேலே தப்பே இருந்தாலும் பட்டுன்னு வெளிப்படையாக சொல்லிடுவீங்க. அப்போ அதை ஒரு பாயிண்டாக எடுத்துக்கிட்டு என்னை குறை சொன்னையில் நீ எப்படி என்னை சொல்ல போச்சு, நீ சொன்னனால தான் இப்படி ஆகிட்டேன்னு சொல்லி உங்களை போட்டு டாமினேஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதில் நீங்கள் கவனமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. அதே போல் உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். உங்கள் குழந்தைகள் உணவு பழக்க வழக்கங்கள் விஷயங்களில் ரொம்ப கவனம் செலுத்தணும். அதே போல் உங்கள் குழந்தைகள் யாரிடம் பேசுகிறாங்க, யார் கூட பழகியிருக்காங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன, அவங்க ஏன் தனிமையில் இருக்காங்க, அவங்க எதுக்கு தனிமையில் இருக்க விடாமல் அவங்கள என்ன தடுப்பதுக்கு என்ன வழிமுறைகள், அவங்க தனிமை இருப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அன்பின் ரீதியாக பேசி புரிந்து வாங்கி கொண்டால் குழந்தைகள் தவறான விஷயங்களுக்கு செயல்பட மாட்டாங்க. அதுக்கு போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிப்பாதம் வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது என்ன சொல்கிறேன்னா அதை முட்டிக்கு கீழே பாத எரிச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குன்னா உங்களுடைய பக்கத்தில் இருக்க மருத்துவரை நாடி அதற்கான மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உறுதியாக அந்த பாத வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகிவிடும். இந்த மாதம் ஐப்பசி மாதத்தில் நீஷபங்க ராஜயோகம் என்ற செயல்பாடுகள் நடைபெறுவதனால் நம்முடைய மேச ராசி என்பர்கள் முடிந்தளவு உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் மனசார ஐப்பசி மாதத்தில் வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ கோயிலுக்கு போகிறவங்க வெறுங்கையோடு போகக்கூடாது. கட்டாயமாக என்ன பண்ணோம், ஒரு நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் வாங்கிட்டு போய் குலதெய்வ கோயிலுடைய விளக்குக்கு நீங்கள் அவங்க ஐயர் கையில் கொடுத்து உங்களுடைய பேர் உங்கள் குடும்ப பேரை சொல்லி அர்ச்சனை பண்ண சொல்லி கட்டாயமாக கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்பொழுது உங்களை அறியாமல் நீங்கள் செஞ்ச அத்தனை விதமான விஷயங்கள், நீங்கள் தெரிஞ்சே செஞ்ச எதிர்வினையான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தகத்தெறிந்து உங்களுடைய குலதெய்வத்தின் முழு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.